மத்த மார்க்கெட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு க்ளூஸ் ஒண்ணு கிடைச்சிருச்சு. ஆனா இந்தியன் மார்க்கெட்டுக்கு இன்னும் வந்து க்ளூஸ் வந்து கிடைக்கல. ஏன் அப்டின்னா, எல்லாமே பெண்டுலம்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட் இப்படியா? அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் டீல் ஒண்ணும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்ட்டு தான் நியூஸா இருக்கு இப்ப வரைக்கும். ஆனா ட்ரேட் டீலுக்கான நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மத்த கண்ட்ரிஸ் எல்லாத்து மேலயும் டாரிஃப் வந்து இம்போஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 1ல இருந்து எஃபெக்டிவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டாரு. ஸோ இதனால ரொம்பவே வந்து மார்க்கெட்லாம் வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் என்ன ஏதுலாம் இன்னும் டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட் நாளைக்கு காலைல ஓப்பன் ஆகும்போது ஒன்னு ரொம்பவே அப்சைடு இல்ல ரொம்ப டவுன் சைடு இப்படிதான் போக போகுது. ஏன்னா இந்த ட்ரம்ப் பில் அவர் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரேட் டீல்ஸ் எல்லாம் வந்து நடக்குதுல, இதை பொறுத்து தான் நாளைக்கான மார்க்கெட் ரியாக்ஷனே வந்து ஓவராலா இருக்க போகுது. அண்ட் தென் அது நல்ல டீலா முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் தப்பிச்சிரும். இல்ல அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் ரொம்பவே வீக்காக தான் போகுது. ஸோ இதெல்லாம் என்ன எதுனா ஃபுல் டீடைல்ஸா வந்து பார்க்கலாம். அந்த நிறைய கோல்டு அப்டேட்ஸும் வந்து இருக்கு. ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். 70 ரூபா வந்து டிவிடன் கொடுத்துருக்காங்க ஈச்சர் மோட்டார்ஸ்ன்ற கம்பெனி. ஸோ ஈச்சர் மோட்டார்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ராயல் என்ஃபீல்ட் பிராண்டை ஓன் பண்ற இந்த கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி வந்து 70 ரூபா வந்து டிவிடன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து வச்சிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 1 இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட ஜூலை 31 தான் வந்து எக்ஸ் ரெக்கார்ட் டேட்டா வந்து இருக்கு. அப்படின்னா நம்ம ஜூலை 30ஆம் தேதி அன்னைக்கு அந்த ஷேர்ஸை வாங்கி வச்சுட்டு மட்டும்தான் நமக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரப்போற அந்த ஒரு ஷேருக்கான டிவிடெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ நீங்க 31ஆம் தேதி வாங்கினா கூட உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து விழுறது ஆகஸ்ட் 1 இருக்கும். ஸோ அது ரெக்கார்ட் டேட்ல வந்து மேட்ச் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜூலை 30 அன்னைக்கு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா தான் ஜூலை 31 அன்னைக்கு நம்ம கிட்ட ரெக்கார்டா வந்து அந்த ஷேர் வந்து இருக்கும். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்ம அபிஷியலா இருப்போம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல நமக்கான ஷேர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஈச்சர் மோட்டார்ஸ்ல இருக்க அப்டேட்டா இருக்கு. பட் இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ ஈச்சர் மோட்டார்ஸ் வந்து ரொம்ப ஓவர் பிரைஸ்டா தான் இருக்கு. பஜாஜ் ஆட்டோ ஈச்சர் மோட்டார்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா 32 இருக்கு பி ரேஷியோ. பட் நம்ம அப்படியே டாடா மோட்டார்ஸை கம்பேர் பண்ணோம்னா அங்க இருக்க பி ரேஷியோ 10க்கு லெஸ் தானா தான் இருக்கு. 9 to 10 தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 20 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அது எப்போ அக்கௌண்ட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வியா இருக்கும். 30 நாளைக்குள்ளேயே உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து டீட்டெயிலா இருக்கு. ஏஜிஎம் மீட்டிங் வந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி வைக்க போறாங்க. ராயல் என்ஃபீல்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுக்கான பிளான், அந்த ஈச்சர் மோட்டார்ஸ்ல இருக்க அதர் செக்மெண்ட்ஸ்ல எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த பிளான்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஈச்சர் மோட்டார்ஸ் ஒரு நல்ல கம்பெனி தான். பட் வேல்யூவேஷன்ஸ் படி தான் நம்ம பார்த்து வாங்கணும். வேல்யூவேஷன்ஸ் தான் இப்போ வந்து ரொம்ப ஐயா இருக்கு. கோல்டு வந்து இப்போ ரொம்பவே ஸ்டடியா இருக்கு. ஏன்னா இந்த ட்ரம்போட டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணிட்டாரு. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 14 கண்ட்ரிக்கு வந்து இம்போஸ் வந்து பண்ணிட்டாரு. ஸோ இப்போ கோல்டு வந்து ஒரு மேக்னெட்டிக் நடுவுல மாட்டின மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த பக்கம் பிரைஸ் அப் ஆகிறதுக்கான ஒரு புல் நடக்குது, இந்த பக்கம் பிரைஸ் அப் ஆகிறதுக்கான புல் நடக்குது, கீழே பிரைஸ் டவுன் பண்றதுக்கான புல் நடக்குது, மேலேயும் பிரைஸ் டவுன் பண்றதுக்கான புல் நடக்குது. ஸோ எல்லா சைடுமே கோல்டுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து இப்போ ஸ்டெடியா வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ட்ரம்போட ட்ரேட் டேரிஃப்ன்றது போட்டிருக்கிறதுனால இது வந்து குளோபல் லெவலில் ஒரு அன்சர்டனிட்டி தான் கிரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் இன்னொரு இடத்துல சேல் ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு லாபம், அந்த கண்ட்ரிக்கு லாபம். ஸோ அந்த கண்ட்ரியோட எக்கனாமியும் வளரும். அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த ட்ரம்போட டேரிஃப் போடுறதுனால அந்த கண்ட்ரியோட குட்ஸ் வந்து இங்க வராம போயிடும். ஸோ அதனால இந்த கம்பெனிக்கும் பெனிஃபிட்டா இருக்காது. அண்ட் தென் அங்க இருக்க பீப்புளுக்கும் அது வந்து பெனிஃபிட்டா இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பிரஷனான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிற காரணத்தினால சேஃபர் பெட்டா மார்க்கெட்ல இருக்கிறது கோல்டுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ இது வந்து கோல்டு அப்பாறதுக்கான ஒரு ரீசனா இருக்கு. ஆனா அதே சேம் டைம்ல யூஎஸோட ட்ரெஷரி ஹில்ஸ் வந்து ரொம்பவே ஹை லெவல்ல வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது கோல்ட்ல வந்து எந்த ஒரு ரிட்டர்னுமே கிடையாது. அது வந்து பிரைஸ் ஸ்டேபிளா வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும். இங்க பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரின்சிபலும் கிடைச்சிடும், அதுக்கான இன்ட்ரெஸ்டும் கிடைச்சிடும். இப்போ வந்து யூஎஸ்ல கொடுக்குறது ரொம்பவே ஹை இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதனால எங்க ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அங்க போய் சேஃபர் பிட் பண்ணுவாங்க. ஸோ இதனால ஒரு பக்கம் கோல்டு டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா அதே சேம் டைம்ல இங்க டாலர் வந்து வீக்கா இருக்கிறதுனால காரணத்தினால டாலர் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா கோல்டு வந்து ஏறதான் போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ரெண்டுமே ஒரு கோ ரிலேஷனா இருக்கிற ஒரு காரணம். ரெண்டு பக்கம் வந்து ஏற்றத்துக்கான ரீசன்ஸா இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் இறக்கிறதுக்கான ரீசன்ஸா இருக்கு. ஸோ இது எல்லாமே மிங்கில் ஆகி கோல்டு வந்து ஸ்டேபிளா தான் இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ல டேரிஃப் வந்துச்சு அப்படின்னா கோல்டோட பிரைஸ் வந்து அதிகமாக தான் போகுது. அதுக்கப்புறம் அது ஷார்ட் டேர்மா தான் இருக்கும். லாங் டேர்ம்ல பார்க்கும்போது அதிகமாக தான் போகுது. ஸோ நம்ம கோல்ட்ல எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து லாஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் கோல்டு இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ட்ரம்ப் 14 கண்ட்ரிக்கு மேல நம்ம வந்து டேரிஃப் போட்டிருக்காங்கன்னு சொல்றோம். ஸோ இதனால மார்க்கெட்டும் வந்து ரொம்ப ரியாக்ட் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டே வந்து ஃபுல்லா டவுன்ல தான் வந்து இருக்கு. இந்தியன் மார்க்கெட் மட்டும் தான் தப்பிச்சிட்டு இருக்கே தவிர மீது எல்லா மார்க்கெட்டுமே வந்து டவுன்ல தான் இருக்கு. இந்தியன் மார்க்கெட்டுமே இன்னைக்கு ஒரு க்ளூ கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். அதை நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் நம்ம 9th அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது தெரிஞ்ச மார்க்கெட். அது எல்லாமே இந்த ஒரு ட்ரேட் டீல பொறுத்து தான் இருக்கு. 25ல இருந்து 40% வந்து போட்டிருக்காங்க. அது எந்தெந்த கண்ட்ரிஸ் சொல்லிட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். அந்த கண்ட்ரிஸோட எல்லா ஷேர் மார்க்கெட்டுமே வந்து விழுந்திருக்கு. அந்த கண்ட்ரிஸோட கம்பெனிஸுமே வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த 14 கண்ட்ரி என்ன அப்படின்னா ஜப்பான், சவுத் கொரியா மேல 25% வந்து போட்டிருக்காங்க. இந்தோனேஷியா மேல 32%, பங்களாதேஷ் மேல 35% போட்டிருக்காங்க. செர்பியா மேல 35%, கம்போடியா, தாய்லாந்து மேல 36% வந்து போட்டிருக்காங்க. போஸ்னியா, டுனிஷியா மேல 30%, 25% போட்டிருக்காங்க. இந்த 2 கண்ட்ரி நான் கேள்வியே பட்டது இல்லை. சவுத் ஆப்பிரிக்கால 30%, மலேசியா மேல 25%, மியான்மர் மேல 40% போட்டிருக்காங்க. கசகஸ்தான் மேல 25% போட்டிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கான டேரிஃப் இம்போசிஷன் இருந்தது அப்படின்னா இந்த கண்ட்ரிஸோட ப்ராடக்ட் எல்லாமே யூஎஸ்ல போய் செல்லே பண்ண முடியாது. இதை நம்ம சின்னதா ஒரு எக்ஸாம்பிள்ல புரிஞ்சுக்கலாம். இப்ப 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஊர்ல வாங்கிட்டு இருக்கோம். அதாவது அமெரிக்கால வச்சுக்கலாம். அந்த ஊர் மக்கள் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து 25% வந்து டாக்ஸ் கட்டி இந்த பொருள் எல்லாம் வரப்போகுது. இந்த கண்ட்ரிஸோட ப்ராடக்ட் வந்து 100 ரூபாய்க்கு அங்க செல் ஆயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க அங்க எடுத்துட்டு போகும்போது 25 ரூபா 30 ரூபா இந்த பெர்சன்டேஜ் வைஸ்ல அப்படியே ஏத்திக்காங்க. ஸோ அப்படி நம்ம ஏத்தி அந்த ப்ராடக்ட் வந்து அங்க செல் ஆகும்.
இப்போ ஒருத்தவங்க 100 ரூபா கொடுத்து வாங்கின ப்ராடக்ட் ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து அவங்க வந்து 120 ரூபா 130 ரூபா 140 ரூபா கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க வாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கும். தேவை இருக்கவங்க வாங்குவாங்க, காசு இருந்தா வாங்குறவங்க எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால சேல்ஸ் வால்யூம் வந்து டிராப் ஆகும், அந்த கம்பெனியுமே அஃபெக்ட் ஆகும். அண்ட் தென் அமெரிக்கன் மார்க்கெட்லயுமே நீடு இருக்கவங்க வாங்குறவங்க மட்டும்தான் வாங்குவாங்க, மற்றவங்களாம் அதுல வந்து கண்டுக்காமலே விட்டுருவாங்க. ஸோ அதனால அந்த ப்ராடக்ட்ஸ் சேல் ஆகாது. இதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ இது இந்தியாவுக்கு வந்து அஃபெக்ட் ஆனாலுமே சேம் தான். இந்தியா மேலேயுமே ஆட்டோ, ஐடி இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய போட்டிருக்காங்க. நம்ம கண்ட்ரிஸ்லயுமே ப்ராடக்ட் அங்க போகுது அப்படின்னா அதுவுமே ட்ராரிஃப் இம்போர்ட் ஆகி போகும். ஸோ அதனால ஹை காஸ்ட் தான் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்ஸ் அங்க விற்கும். ஸோ அதனால நம்மளோட சேல்ஸ் வால்யூமும் டிராப் ஆகும். இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்டா இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரே விஷயம் தான். ஸோ இப்போ நம்ம இந்தியா வந்து இன்னமும் நெகோசியேஷன்ஸ்ல தான் இருக்காங்க. இந்தியா தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒருவேளை டேரிஃப் வந்து போட்டுட்டாங்க அப்படின்னா சவுத் கொரியன் மார்க்கெட்ல என்ன ஆச்சோ அதுதான் நம்ம ஊர் மார்க்கெட்லயே ஆகும். ஏன்னா சவுத் கொரியன் மார்க்கெட்ல எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து 7% கிட்ட டிராப் ஆயிருச்சு. அண்ட் தென் எஸ்கே டெலிகாம் கம்பெனியுமே 7% கிட்ட டிராப் ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஊர் மார்க்கெட்டுமே வந்து ரியாக்ட் ஆகும், ஐடி கம்பெனிஸும் ரியாக்ட் ஆகும், ஃபார்மா கம்பெனிஸும் ரியாக்ட் ஆகும், ஆட்டோமொபைல் கம்பெனிஸுமே வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ சேம் இப்போ என்ன சவுத் கொரியால நடக்குதோ அதே தான் நம்ம ஊர்லயும் வந்து நடக்கும். ஸோ இப்போதைக்கு சவுத் கொரியா மார்க்கெட் தான் ரொம்பவே வீக்கா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த டெம்பரரி டேரிஃப்ஸ் தான் 25% போட்டிருக்காங்க. பட் அவங்க போட்டுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எங்க ஊர்ல வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு எங்க ஊர்ல ப்ராடக்ட் வித்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க உங்க ஊர்லயே வந்து ப்ராடக்ட் மேக் பண்றீங்க. ஸோ உங்க ஊர்லயே நீங்க எல்லாருமே ரெடி பண்றீங்க, அங்க வந்து நீங்க விற்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே ப்ராஃபிட் தான். இந்த ஊர் மக்கள் அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் வராங்க, அதை தாண்டி எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஒருவேளை நீங்க இங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி போட்டீங்க அப்படின்னா இங்க இருக்க மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், இங்க இருக்க ப்ராடக்ட் அவங்க வந்து வாங்குவாங்க. ஸோ ஓவராலா இது எங்க எக்கனாமிக்கும் நல்லது, உங்க எக்கனாமிக்கும் நல்லது. இப்போதைக்கு உங்க எக்கனாமி மட்டும் தான் வந்து நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. யாருக்கு மேலாம் சவுத் கொரியா மேலே இவங்க சொல்றது இது எல்லா கண்ட்ரிஸ் மேலேயுமே அதை தான் சொல்றாங்க. நீங்க வந்து அங்க ஏன் மேனுஃபேக்சரிங் வச்சிருக்கீங்க, அங்க ஏன் எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணி நீங்க ப்ராடக்ட் மட்டும் இருக்கிறீங்க, நீங்க இங்க வந்து எல்லாத்தையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா அவங்க கான்செப்ட் என்ன அப்படின்னா அங்க இருக்கவங்க வேலை வாய்ப்பு இல்லை, நீங்க ஏன் வெளியூர்ல இருந்து எடுத்துட்டு நீங்க விற்கிறீங்க அப்படின்றதான் கான்செப்டா இருக்கு. நீங்க இங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணி அதுக்கான ட்ரேட் டீல நீங்க சைன் பண்ணீங்கன்னா மட்டும் போதும், நாங்க உங்க மேல டேரிஃப் எடுத்துவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா கண்ட்ரிஸுமே அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சைனா, யூகே மேலதான் அதிகமா டிபெண்டா இருக்காங்க, கனடா மேலேயே அதிகமா டிபெண்டா இருக்காங்க. அவங்க கிட்டே சொல்றது அதுதான், நீங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி நீங்க ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டேரிஃப் நாங்க எடுத்துடுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்தியா மேலேயுமே அதே சேம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா இப்போதைக்கு அந்த ட்ரேட் டீல்ல தான் இருக்காங்க. இந்த ட்ரேட் டீலோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்ன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்திலே நமக்கு வந்து தெரியதான் போகுது. ஸோ இது எல்லாமே ஏசியன் மார்க்கெட் எல்லாமே வீக்கா இருக்கும் போது டெஸ்லா ஷேருமே வந்து வீக்கா தான் இருக்கு. 7% வந்து டவுன் பண்ணிருக்காங்க. இதுக்கான ரீசன் சிம்பிள் தான். அவர் வந்து அமெரிக்கன் பார்ட்டின்னு சொல்லி ஓப்பன் பண்றேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி இருக்கும் போது அமெரிக்கன் பார்ட்டியில நீங்க ஃபோக்கஸ் பண்ண போயிட்டீங்க அப்படின்னா இந்த டெஸ்லால எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. அண்ட் தென் அடுத்த ரீசன், இவர் ஏற்கனவே நிறைய கம்பெனிஸ் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காரு, ஸ்பேஸ் எக்ஸ், நியூராலிங்க். ஸோ நமக்கு தெரியும் என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்காரு. நீங்க அதுல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாம டெஸ்லாவே நீங்க வந்து கைவிட்டுருவீங்கன்னு பயத்துல இருக்கும்போது நீங்க போய் அமெரிக்கன் பார்ட்டின்னு ஓப்பன் பண்றீங்க, இது என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வித்துட்டு போயிருக்காங்க. அண்ட் தென் அடுத்த ரீசனா இருக்கிறது, இவர் ஒருவேளை எலெக்ஷனுக்கு வந்து நின்று இவங்க அப்போசிஷன்ல போறாரு அப்படின்னா இவங்களுக்கு அப்போசிஷனா இருக்க எல்லா பீப்புளுமே வந்து என்ன யோசிப்பாங்க, ஸோ இவர் வந்து பிசினஸ் பண்றாரு, எல்லாமும் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட பிசினஸ் ஷட் டவுன் பண்ணாலும் கண்டிப்பா யோசிப்பாங்க. ஸோ அதனால இந்த இவி ரெகுலேஷன்ஸ் அண்ட் தென் இந்த பாலிசிஸ்ல எதனா சேஞ்சஸ் கொண்டு வந்து இவரோட சேல்ஸ் வந்து டிராப் பண்ணாங்க அப்படின்னா அதுவும் டெஸ்லாக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அது வந்து எந்த ஷேர் ஹோல்டர்ஸும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனாலேயே வித்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஓவராலா இப்படிதான் இருக்கு மார்க்கெட்ன்றது. ஸோ ஏஷியன் மார்க்கெட் ஃபுல்லாவே வந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்கு. இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான் எக்ஸம்ஷன்ல இருக்காங்க. ஸோ அந்த ட்ரேடில் எப்படி முடியுதுன்றத பொறுத்து தான் இருக்கு. பட் நான் ஃபர்ஸ்ட்ல ஒன்று வந்து சொல்லியிருந்தேன், இதுல கோல்டு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டான ரோல் வந்து பிளே பண்றேன்னு சொல்லிட்டு. இந்தியாவிலன்னு இல்லை, உலக லெவல்ல என்னைக்கெல்லாம் மார்க்கெட் வந்து பேனிக்கா இருக்கு அண்ட் தென் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுதோ அப்பெல்லாம் கோல்ட்லாம் வந்து கை கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் நிஃப்டி 50 விட. அண்ட் தென் உலக மார்க்கெட்ல நீங்க எங்க கம்பேர் பண்ணாலுமே சேமா தான் இருக்கும். ஸோ இது எப்படின்றத ஒரு கம்பாரிசனோட வந்து பார்க்கலாம். 2000 இருந்து 2015 வரைக்கும் இந்த கம்பாரிசன். ஏன்னா அப்பதான் வந்து அதிகமான பேனிக்ஸ் எல்லாம் வந்து நடந்துச்சு, அப்பதான் அதிகமான மார்க்கெட் கிராஷ்ல வந்து நடந்துச்சு. 2000 மார்க்கெட் கிராஷ் நடக்கும்போது நிஃப்டி 50 15% விழுந்திருக்கு, ஆனா கோல்டு 1% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2001 16% வந்து நிஃப்டி 50 விழுந்திருக்கு, ஆனா கோல்டு வந்து 6% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. 2008 தான் இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் எல்லாம் நிறைய நடந்தது. அப்போ வந்து 52% வந்து இந்தியன் மார்க்கெட் விழுந்திருக்கு, ஆனா கோல்டு 30% வந்து ஏறி இருக்கு. 2011 அகைன் 25% வந்து விழுந்திருக்கு, பட் ஆனா கோல்டு வந்து 31% வந்து ஏறி இருக்கு. 2015 4% விழுந்திருக்கு, கோல்டு வந்து ஒரு 6% விழுந்திருக்கு. ஸோ இந்த 2011 மட்டும்தான் கோல்டு விழுந்திருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் விழுந்திருக்கு. பட் மற்ற டைம் கோல்டு வந்து ஏறி இருக்கு, மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு. ஸோ நம்ம ஓவராலா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன மார்க்கெட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கோல்டும் கொடுக்கணும். ஸோ எல்லாருமே கோல்டு கண்டிப்பா கொடுப்போன்றது எனக்கு தெரியும். பட் ஆனா நம்மளால 1 கிராம் வாங்க முடியலன்ற பட்சத்துலதான் இங்க ஒரு பேனிக்கான விஷயம் வந்து வருது. பட் நம்மளால 1 கிராம் கோல்டு வாங்க முடியலன்னும் போது நிறைய பேர் விட்டுறீங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, நமக்கு இந்த இடிஎஃப்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ டிஜிட்டல் கோல்டுன்ற ஆப்ஷன்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே நான் கோல்டு இடிஎஃப் பத்தின வீடியோ போட்டிருப்பேன், எப்படி என்ன மாதிரியான கோல்டு வந்து யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ போயிட்டு நீங்க செக் அவுட் கூட பண்ணி பாருங்க. ஸோ கோல்டு இடிஎஃப் நம்ம வாங்கிட்டு போனாலுமே சேம் தான், நம்ம இதுல என்ன ரிட்டர்ன்ஸ் பார்த்தோமோ அதே ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம்.
ஸோ ஒரு பிகினரா இருக்காங்க அப்படின்னா அவங்க நிஃப்டி 50 அண்ட் தென் கோல்டு ETF இது ரெண்டுத்துலயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு வேல்யூவா வந்து இருக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதுமே நான் வந்து நிஃப்டி 50 ETF தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஸோ அண்ட் தென் கோல்டு ETF வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வரும்போது எனக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் விட எனக்கு கோல்டு ETF தான் வந்து பெட்டரா இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால நான் கோல்டு ETF வந்து அதிக பொசிஷன் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் நிஃப்டி ETF பக்கமே போறதில்ல, ஏன்னா நான் டைரக்ட் ஸ்டாக்ஸ் பக்கம் போயிடுறேன். இது எல்லாமே ஓவரால் இண்டெக்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்போ எவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ண இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்க இதுவே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸா எடுத்தீங்கன்னா கோல்டு அவங்க கிட்ட கூட வராது. ஏன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப அப்பாவும் இருக்கும், ரொம்ப அதிகமாவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100% இங்க கோல்டு கொடுத்துருக்கு அப்படின்னா அது 1000% இருக்கும், 10,000% இருக்கும், இல்ல 100% டவுன்லயும் இருக்கும். ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ், அதை நம்ம எப்படி பிக் பண்றதை பொறுத்து தான் வேல்யூ வந்து கிரியேட் ஆகும். இங்க நான் கோல்டு மேல இருக்க ஒரு இம்பாக்ட் வந்து அதிகமா தான் இருக்கும். ஸோ அதனால நான் கோல்டு டிஃப்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவேன் நிஃப்டி 50 விட. பட் ஆனா நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எப்படி பிக் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா ரெண்டுத்துலயுமே ஈக்குவலான ஒரு பொசிஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 50-50ன்ற மாதிரி கூட போய்க்கலாம்.